வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே. இன்னைக்கு நம்ம பயிற்சி தொகுப்புல எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிக மார்க் ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ற சில சுவாரஸ்யமான நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு டாபிக் குள்ள நேரா போயிடலாம். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல 5 முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. 1 பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல், 2 தமிழ்நாடு மாநில அரசியல், 3 தமிழக பெண் அமைச்சர்களின் வரலாறு, 4 பொருளாதாரம், அப்புறம் 5 தேசிய விருதுகள். இந்த சூப்பரான ரிவிஷனுக்கு ரெடியா இருங்க. செக்ஷன் 1 பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல். முதல்ல தேசிய மற்றும் உலகளாவிய அப்டேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். 5500 இந்த நம்பரை உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சமீபத்துல ஒடிசால இருக்கிற அப்துல் கலாம் தீவுல இருந்து இந்தியா ஒரு ஏவுகணைய வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணாங்க. அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, அதாவது ஐசிபிஎம். அதோட ரேஞ்ச் தான் இந்த 5500 கிலோமீட்டர்ஸ். எக்ஸாம்ல டைரக்டா வரக்கூடிய ஒரு ஃபேக்ட் இது. அடுத்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு மாஸ் அப்டேட். இந்தியாவோட புதைப்படிவமற்ற எரிசக்தி திறன், அதாவது நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி, இப்போ 262.7 ஜிகாவாட்டை தாண்டிடுச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, உலக அளவில் இன்ஸ்டால் செய்யப்பட்ட ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில இந்தியா இப்போ 3வது பெரிய நாடா உருவெடுத்திருக்கு. இது நிஜமாவே ஒரு பெரிய சாதனை தாங்க. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முரண்பாடும் இருக்கு. நம்ம ஊர் சோலார் உற்பத்தி 2024ல 38 ஜிகாவாட்டா இருந்து 2025ல 74 ஜிகாவாட்டா டபுள் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாம 2025ல மட்டுமே 44 ஜிகாவாட் சோலார் பவர் புதுசா சேர்த்திருக்கோம். எல்லாம் சரிதான், ஆனா வேஃபர்ஸ் மாதிரியான சோலார் காம்பனன்ட்ஸ்க்கு இன்னமும் 60-80% வரைக்கும் நம்ம சீனாவைத்தான் நம்பி இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. விலங்குகள் வதை தடுப்புச் சட்டம் 1960. இந்த சட்டத்தோட செக்ஷன் 4ஐ நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த செக்ஷன் மூலமா தான் இந்திய விலங்கு நல வாரியம் உருவாக்கப்பட்டுச்சு. இது ஏன் இப்போ நியூஸ்ல வந்திருக்குன்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ ரீசெண்டா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இந்த சட்டத்தின் கீழ் அதிக கேஸ்கள் பதிவான மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், அப்புறம் நம்ம தமிழ்நாடும் இருக்கு. செக்ஷன் 2 தமிழ்நாடு மாநில அரசியல். இப்போ நேஷனல் நியூஸ்ல இருந்து நம்ம ஸ்டேட் நியூஸ்க்கு வருவோம். சமீபத்துல நம்ம சட்டப்பேரவையில நடந்த சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை பார்க்கலாம். மே 12 அன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ஜேசி பிரபாகர் அவங்க தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணை சபாநாயகரா ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வானார். இதுல என்ன ஸ்பெஷல்னா, சபாநாயகரா அவரோட சீட்டுக்கு இழுத்துட்டு போற அந்த யூகே பார்லிமெண்ட் ட்ரெடிஷனை முதலமைச்சர் விஜய் இங்க ரீகால் பண்ணாரு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். மே 13 நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல தவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி ஓட்டு போட சென்னை ஹைகோர்ட் தடை விதிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? திருப்புத்தூர் இந்த 2 தொகுதி பெயருக்கும் இடையில நடந்த ஒரு சின்ன ஸ்பெல்லிங் கன்ஃபியூஷனால தான் இந்த யூனிக்கான பேன் வந்துச்சு. ஸ்டேட் பாலிசி சம்பந்தமா இந்த 717 அப்படிங்கிற நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்வி நிறுவனங்கள் அப்புறம் வழிபாட்டு தலங்கள்ல இருந்து 500 மீட்டருக்குள்ள இருக்கிற 717 டாஸ்மேக் கடைகளை மூட சொல்லி தமிழக அரசு ரீசெண்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. செக்ஷன் 3 தமிழக பெண் அமைச்சர்களின் வரலாறு. எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கிற ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இது. நம்ம தமிழக அமைச்சரவையில பெண்களோட பங்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துச்சு அப்படிங்கறத இந்த இன்ஃபோகிராஃபிக் ரொம்ப கிளியரா காட்டுது. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி உங்க மைண்ட்ல சேவ் பண்ணிக்கோங்க. சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். 1937ல ஃபார்ம் ஆன ராஜகோபாலாச்சாரி கேபினெட்ல ஒரு பெண் கூட இல்ல. 1939ல அந்த அமைச்சரவை ராஜினாமா செஞ்சதும் கவர்னர் ஆட்சி வந்துச்சு. ஆனா 1946ல ஒரு வரலாற்று பதிவு. பிரகாஷம் தலைமையிலான அமைச்சரவையில ருக்மிணி லட்சுமிபதி பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறை அமைச்சரா ஆனாங்க. இவங்க தான் மெட்ராஸ் மாகாணத்தோட முதல் பெண் அமைச்சர். சரி, இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாப்போம். 1952 முதல் பொது தேர்தலுக்கு அப்புறம் வந்த ராஜாஜி அமைச்சரவையிலையும் ஆரம்பத்துல பெண்கள் யாரும் இல்ல. ஆனா 1953ல நடந்த கேபினெட் மாற்றத்துல ஜோதி வெங்கடாசலம் அமைச்சரா உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் 1957ல காமராஜர் அமைச்சரவையில லூர்தம்மாள் சைமன் அவங்க அமைச்சரானாங்க. இந்த டைம்லைன் அப்படியே தொடர்ந்தோம்னா 1967ல அறிஞர் அண்ணா தலைமையில திமுக ஆட்சி அமைஞ்சப்போ சத்யவாணி முத்து அமைச்சரானாங்க. எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் முதல்வரான ஜானகி ராமச்சந்திரன் அவங்க அமைச்சரவையில இருந்த ஒரே பெண் அவங்க மட்டும்தான். ஃபைனலா 1991 தேர்தல்ல ஜெயலலிதா அமைச்சரவையில இந்திரகுமாரி அமைச்சரானாங்க. 1991ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சரவையிலையும் பெண்கள் தொடர்ந்து இடம் பிடிச்சிட்டு வராங்க. செக்ஷன் 4 பொருளாதார கருத்துகள் மற்றும் சந்தைகள்.
இப்போ எக்கனாமிக்ஸ்குள்ள போலாமா? ப்ரிலிம்ஸ்ல அடிக்கடி வர சில கான்செப்ட்ஸை இப்போ கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஆடம் ஸ்மித்தோட ரொம்ப ஃபேமஸான வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் புக் வந்து இப்போ 250 வருஷம் ஆச்சு. இதையொட்டி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான எக்கனாமிக் டிபேட் போயிட்டு இருக்கு. இது ஒரு சூப்பரான கான்செப்ட். தாஸ் ஆடம் ஸ்மித்ஸ் சிக்கல் அப்படின்னா என்ன? ஆடம் ஸ்மித் தன்னோட வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் புக்ல சுயநலத்தை பத்தி பேசுறாரு. ஆனா அவரோட இன்னொரு புக்கான தி தியோரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட்ஸ்ல தார்மீக அனுதாபத்தை பத்தி பேசுறாரு. இது ரெண்டும் முரண்பாடா இருக்கேன்னு பலரும் யோசிச்சாங்க. ஆனா மாடர்ன் எக்கானமிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது முரண்பாடு இல்ல. இன்விசிபிள் ஹேண்ட், அதாவது கண்ணுக்கு தெரியாத கை அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா மார்க்கெட்ல ஒருத்தரோட சுயநலம் எப்படி ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நல்லது பண்ணுதுன்னு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஃப்ரேம் ஒர்க்கா பாக்குறாங்க. இப்போ மார்க்கெட் நியூஸ். 2026ல நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது NSE எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசீட்ஸ் வர்த்தகத்தை அஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசீட்ஸ், சுருக்கமா EGRனா என்ன? செபியால அங்கீகரிக்கப்பட்ட வால்ஸ்ல பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய 995 அல்லது 999 பியூரிட்டி கொண்ட தங்கத்தை குறிக்கிற டிமேட் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட் தான் இது. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் அப்புறம் 3% GST கட்டி இந்த EGRஐ நம்ம திரும்பவும் பிசிக்கல் கோல்டா மாத்திக்க முடியும். செக்ஷன் 5 தேசிய விருதுகள் மற்றும் கௌரவங்கள். நம்ம ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இது ஒரு குவிக் ரவுண்ட். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் 2025ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளீன் அண்ட் கிரீன் கேட்டகரியில, அதாவது தூய்மை மற்றும் பசுமை பிரிவுல மிசோரம் மாநிலத்தோட கவுர்தா வடக்கு கிராமம் நேஷனல் லெவல்ல டாப் ரேங்க் வாங்கியிருக்கு. இந்த டேபிள் ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஒட்டுமொத்தமா 6 விருதுகளை வாங்கி கர்நாடகா டாப்ல இருக்கு. அதுக்கப்புறம் NDSP VP அப்படிங்கிற கேட்டகரியில அசாம் மாநிலத்தோட நியூ நபாம் சிறந்த கிராம விருதை தட்டி தூக்கிருக்கு. செகண்ட் பிளேஸ்ல பீகாரோட டெல்காஃப், அப்புறம் தேர்ட் பிளேஸ்ல உத்தரப்பிரதேசத்தோட பிரகரோ கிராமம் இருக்கு. கடைசியா தேசிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் 2026. மே 12 சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க 15 நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த விருது கொடுத்தாங்க. இதுல ரொம்ப ஸ்பெஷலா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேரு லக்ஷத்தீவைச் சேர்ந்த ஆயிஷா பிபி கே. ஒரு ரிமோட் ஐலண்ட்ல மிட் நைட்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டெலிவரியை சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணதுக்காக இவங்களுக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நாம பார்த்ததுல ரொம்ப முக்கியமான 3 டேக்அவேஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1. இந்தியாவோட ICBM ரேஞ்ச் 5500 கிலோமீட்டர். அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 262.7 கிகாவாட். 2. 1946ல ருக்மிணி லட்சுமிபதி தான் தமிழ்நாட்டோட முதல் பெண் அமைச்சரா ஆனாங்க. 3. தாஸ் ஆடம் ஸ்மித் சிக்கல் அப்படிங்கிறது சுயநலத்துக்கும் தார்மீக அனுதாபத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு பாலம். நேற்றைய வரலாறும் இன்றைய பொருளாதாரமும் தான் நாளை நாம வாழப்போற சமுதாயத்தை உருவாக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.